Hello students, welcome you all to the video lecture on understanding quadrilaterals, chapter number 3.3, problem number 8. So இந்த problem பார்த்தீங்கன்னா the following figures guns and runs வந்து parallelogram அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து x and y find out பண்ணோம். x and y ஓட length வந்து சென்டிமீட்டர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபிகர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே வந்து இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஈஸியாக வந்து parallelogram-ல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அந்த ரூல்ஸை வச்சு நம்ம இந்த ரெண்டு வேல்யூமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, செகண்ட் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் எந்த வேல்யூ கொடுக்கல, பட் உள்ள இந்த டயக்னலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இது ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா diagonals bisect each other. ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு இதில் எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். In parallelogram, opposite sides are equal. Opposite sides are equal. So அப்படின்னும்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு சைடும் ஆப்போசிட் சைட்ஸ். அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? 3x equal to 18 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு சைட்ஸும் ஆப்போசிட் சைட்ஸ். ஸோ அப்போ 3y minus 1 equal to 26. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து x equal to 18/3. அப்போ x is equal to 6 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால 6 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். 3y is equal to 26 plus 1. ஸோ அப்போ y is equal to 27. 3 டிவிஷனில் கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ 9. ஓகே, ஸோ அப்போ y is equal to 9 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டும் வந்து டயக்னல்ஸ். ஓகே, ஸோ அப்போ டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னா ஒரு காமன் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு டயக்னலும் பைசெக்ட் ஆகுறதுனால இந்த லென்த் அதாவது ஓஎன்னும் ஓஆரும் ஈக்குவல். சிமிலர்லி ஓயூவும் ஓஎஸும் ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போ in parallelogram diagonals bisect each other. So bisects ஆகுறதுனால நான் எப்படி எழுதலாம்? OU is equal to OS ன்னு எழுதலாம். OU equal to OS. அதே மாதிரி ON is equal to OR அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? OU ஓட லென்த் என்ன? y plus 7. OS ஓட லென்த் என்ன? 20. ஓகே, ஸோ அப்போ y is equal to 20 minus 7. ஸோ அப்போ y is equal to 13 சென்டிமீட்டர். அதே மாதிரி ON is equal to OR. ON ஓட வேல்யூ என்ன? x plus y. OR ஓட வேல்யூ 16. ஸோ ஆல்ரெடி நம்ம y ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ x plus 13 is equal to 16. x is equal to 16 minus 13. x is equal to 3 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் இருக்கிறதா எடுத்து சால்வ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இதோட சொல்யூஷன் கிடைக்கும். இந்த வேல்யூ எடுத்து நம்ம அடுத்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்ற வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படியே தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கணும். திருப்பி இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் பெட்டர் வந்து ஒன் வேரியபிள் ஈக்குவேஷன் முதல்ல எடுத்து அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 வேரியபிள் ஈக்குவேஷனுக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.